ஸோ அதாவது ப்ரோகாஸ்டினேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய ப்ரோகாஸ்டினேஷனை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா புக்கை படிக்க ஆரம்பித்த நேரத்தில் ஒரு லைப்ரரி மைண்ட் செட் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவங்க பேஜ் மூலயமா தான் நிறைய புத்தகங்கள் வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த புக்கெலாம் இதுக்கு படிக்கலாம். அப்போ நான் வந்து 1-2 புக்கு வந்து வாங்கி படிக்கும்போது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், லைப்ரரி மைண்ட் செட் ஒரு புக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 240 ரூபாய்க்கு மேலே இருக்கும். பட் அமேசானில் ஆஃபர் அப்போ நான் ஒரு 170 ரூபா 180 ரூபா கிட்ட வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக அதை படிக்காமல் இருந்தால் அதை படித்தது வரைக்கும். ஏன்னா அதுக்கு இடையில் நிறையா வேறு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ்லாம் வந்து படித்ததுனால அதோட சுருக்கமாக தான் அந்த புக்கை வந்து நான் வந்து பார்க்குறேன். ஸோ அவங்களுடைய புக்கு வந்து பார்த்திங்கன்னா த ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இக்கிகைனா என்ன, போமோத்ரோ, அடுத்து திடராட் எஃபெக்ட். ஸோ இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லி புக் அப்படிங்கிறதுனால ரொம்ப எதிர்பார்ப்போடு நம்ம இந்த புத்தகத்தை வாங்கக்கூடாது. ஏன்னா 177 பக்கத்தில் கிட்டத்தட்ட பாதி பக்கத்துக்கு எதுவுமே இருக்காது. ரொம்ப கேப்ஸ் விட்டு ஒரு சில பேஜஸ்லாம் விட்டுடுவாங்க. அப்போது இதை சுருக்கி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 100 பக்கத்துக்குள்ளே எழுத வேண்டிய புக்கை 177 வரைக்கும் எழுத்து வச்சுருக்காங்க. பட் ஓவராலாக இது வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே தான். இந்த புக்கை வந்து நீங்கள் நிறையா செல்ஃப் ஹெல்ப் புக்கை படிக்கிறதுக்கு பதில் ஒரு புக்கு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்கி படிக்கலாம். ஸோ ஆர்ட் ஆஃப் லேசினஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் புக் கிளப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் ஞானத்திற்கான பாதை.